அழகி. அதான் நான் சொல்ல வந்தது, ஒரு நல்ல கதையை எடுத்துக்கிட்டு, அதாவது ரொம்ப மிக எதார்த்தமா இந்த மாரி கேள்விகள்லாம் வராத ஒரு கதையை எடுத்துட்டு ஜெயிக்கிறது சாதாரணமான விஷயம். ஆனா, இப்படி ஒரு கேள்வி உள்ள இருக்கிறதே 22 வருஷம் கழிச்சு அந்த ரகசியத்தை இப்ப தான் நான் சொல்றேன். முதல் மரியாதையில எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் மாரி, இதுவரைக்கும் உங்களுக்கு யாருக்குமே இந்த விஷயம் தெரியல. நான் சொல்றது வந்து அப்படி ஒரு உள்ளுக்குள்ள அப்படி ஒரு விஷயம் இருக்கு. எப்படி இருந்தாலும் ஒரு பொண்ண கூட்டு போய் சந்தோஷமா ஒரு குடிசை எடுத்து குடுத்து, ஒரு தையல் மிஷின் குடுத்து அவள வாழ வச்சிருக்கலாமே கௌரவமா. எதுக்காக அவள சீரழிக்கணும்? எதுக்காக இப்படி கஷ்டப்படுத்தணும்? இது என்னுடைய கேள்வி. வெறும் ஒரு கதாசிரியரா. அதுதான் நானும் சொல்றேன். உங்களுக்கு தெரியாம 22 வருஷமா அத மனசுக்குள்ள பூட்டி வைக்கிற அளவுக்கு அந்த கதையை வெற்றி அடைய வச்சது அவருடைய திறமைன்னு சொல்றேன் நான். பார்த்திபன் சார், நீங்கள் எப்படி பேசுவீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் எப்படி பேசுவீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். சின்ன வயசுலேயே நீங்கள் எப்படி இப்படி தான் பேசியிருப்பீங்க. உண்மையிலே உங்களுக்கு எத்தனை காதல், அதே மாதிரி அந்த காதலியை பின்னால் நீங்கள் சந்திச்சிருக்கீங்களா? அப்போ உங்கள் மனநிலை எப்படி இருந்தது? நீங்க காதலியே எல்லாம் பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றீங்க. தேவி அன்னைக்கு புரிஞ்சு அவங்க சிரிச்சாங்க பாருங்க. காதலி ஏதோ முந்தி நடந்த ஒரு கதை மாதிரி இப்போ சொல்லிட்டு இருக்கீங்க. அப்புறம் நீங்கள் எப்படி பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னோடனே நேற்று எங்கள் ஆஃபீஸில் நடந்த ஒரு விஷயம். நான் சொன்னேன், இன்றைக்கி சாயங்காலம் 6 மணிக்கு ராமசாமின்னு ஒருத்தர் வருவார் அப்படின்னு சொன்னேன். அதை ஒரு பையன் நோட் பண்ணிட்டான். 6 மணிக்கு ராமசாமி, வர ஒரு பேர் ராமசாமி. அப்படி எழுதி முடிச்சோன்னா அப்புறம் சார் அப்படின்னா, வராத ஒரு பேர் கிருஷ்ணசாமி அப்படின்னா, வராத ஒரு பேர் கிருஷ்ணசாமி அப்படின்னா, சார் வராத ஒரு பேர் அப்படின்னா கிருஷ்ணசாமி அப்படின்னு எழுதிட்டாப்ல. நான் சொல்கிறது புரியுதா? வர ஒரு பேர் ராமசாமி, வராத ஒரு பேர் கிருஷ்ணசாமிட்டு போயிட்டான் அவன் பாட்டில். எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் பேசுகிறதெல்லாம் ரொம்ப உண்மையை அவன் நம்பிட்டு போயிட்டான். அந்த மாதிரி இந்த பேச்சு திறமை மட்டும் இருந்ததுன்னு வச்சிங்களேன், நிறைய காதல் வரும். பேச்சு திறமையும் ஒரு காரணம். அப்புறம் பழைய காதலியை பார்த்தா எப்படி இருக்கும்னா, இப்போ நம்ம நந்திதா தாஸ், அதுதான் சொல்கிறேன், நந்திதா தாஸை அங்கே ரோட்டோரத்தில் பார்க்கும்போது என்னவா இருந்ததோ அந்த மாதிரி பல சந்தர்ப்பங்கள் எனக்கு ஏற்பட்டிருக்கு. இன்னும் நிறைய மாதிரி ஏற்படணும்னு ஆசைப்பட்றேன். உண்மையிலேயே என்னுடைய அடுத்த புத்தகத்தோட பேர் வந்து வழிநடுக காதல் பூக்கும். வழிநடுக காதல் பூக்கும். காதலுங்கிறது ஒரே ஒரு தடவை வந்துட்டுலாம் போயிடாது. காதல் வந்துக்கிட்டே இருக்கும். பட் அதை ரிசீவ் பண்ணுற அளவுக்கு நம்ம இருக்கணும், ரெடியாக இருக்கணும். உண்மையிலேயே உங்களுக்கு எத்தனை காதல் தான் சார் உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் வச்சுக்கோங்க? அது நான் வந்து என்னுடைய என் நினைவு தவறும் வரை உன் நினைவும் தவறாதுன்னு ஒரு கவிதை எழுதியிருப்பேன். என் நினைவு தவறும் வரை உன் நினைவும் தவறாது. அப்படி எனக்கு ஒரு நினைவு தவற ஒரு நேரம் வரும்போது மொத்தமாக கூட்டி பார்த்து நான் சொல்கிறேன் எத்தனை காதல்ன்ட்டு. ஏன்னா நம்ம இப்போயே முடிவெடுத்துட்டோன்னு வச்சிங்களேன், இதுக்கப்புறம் வர காதல் அதிகமாக இருந்ததுன்னா, டே அறிவு கட்டோன்னே நீ ஏன்டா இப்போயே முடிவெடுத்துட்டேன்னு நாளைக்கு வரப்போகிற காதலி நம்மளை கோச்சக்கூடாது இல்லையா? ஆக்சுவலாக காதலுங்கிறது சார், என்ன நாங்கள் எவ்வளோ காதலிக்கிறேனோ அதுதான் காதல். அதுதான் நான் சொல்கிறேன். மனசுக்குள்ளே எவ்வளோ இருக்கோ அதுதான் காதல். காதலிங்கிறது உருவம். 16 வயசில் அவள் அழகாக இருப்பாள். 22 வருஷம் கழிச்சு அவள் எப்படி அழகி மாதிரியே இருப்பாள். ஆனால் அழகி இருக்கா பார்த்தீங்களா? இது வந்து மனுஷனோட காதல். பார்த்துக்கோங்க சார், இப்போல்லாம் படம் வெற்றி பெற்றுச்சுன்னா அந்த படத்தில் நடித்தவங்க, இயக்குனர் இவங்களுக்கெல்லாம் அந்த கார் பங்களாலாம் பரிசு கொடுக்கறது வழக்கமாக இருக்குது. இப்போ அழகி ரீரிலீஸ் எதிர்பார்த்ததை காட்டிலும் பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னா இந்த தயாரிப்பாளர்கிட்ட அதெல்லாம் எதிர்பார்ப்பீங்களா? கொடுப்பாரா அப்படிங்கிறது தான். இல்லை, அவர் வந்து முன்னாடியே சொன்னார், இங்கே பேசும்போது பன்ருட்டியில் நடக்கும்போது போய் பார்த்தேன், இவங்க எல்லாம் சின்ன வீட்டில் சந்தோஷமாக இருந்தாங்கன்னு. எல்லோரும் சின்ன வீட்டில் சந்தோஷமாக தான் இருப்பாங்க. அதனால் நீங்கள் பெரிய வீடு இல்லைன்னா கூட ஒரு சின்ன வீடு வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட சந்தோஷமாக இருக்கும் சார்.